அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு நாளில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் நாட்டின் சமகால நிகழ்வுகள், அரசியல் நகர்வுகள், இது தொடர்பான பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசப் போகின்றோம். எனவே இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அரச நிர்வாகத்துறையிலே நீண்ட காலமான செயற்பட்ட ஒருவர். பல துறைகள், பல அமைச்சுக்கள் அரச நிர்வாகத்துறையில் செயற்பட்டவர். அது மட்டுமில்லாமல் மலையக மக்கள் முன்னணியின் சிரேஷ்ட உபத்தலைவர் முனைவர் சதீஷ் சிவலிங்கம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே, தொலைக்காட்சி நேர்காணல் நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வதாக கேள்விப்பட்டேன். ஆமாம். சொல்லுங்கள், என்ன காரணம்? உடல் ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக ஒரு 2-3 மாதங்கள் சிகிச்சையில் இருந்து இப்போது மெதுவாக நான் தேறி வருகிறேன். ஆகவே கடந்த ஒரு 2-3 மாதங்கள் மிகப்பெரிய ஒரு இடைவெளியாக இருந்தது. சரி, இந்த மாதிரியான அதாவது நீங்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய காலப்பகுதியிலே பொதுவாக இந்த கட்சியின் செயற்பாடுகளில் உங்களால் பங்கு பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். கட்சி எந்த அளவில் இருக்கிறது? இப்போ எங்களுடைய மலையக மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் நுவரெலியா மாவட்டம், மத்திய மாகாணம், அதே போன்று ஊவா, சபரகமுவ போன்ற மாகாணங்களை, பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பிரதான அரசியல் கட்சியாக இருக்கின்றது. திரு ராதாகிருஷ்ணன் தலைமையில் கட்சியினுடைய செயற்பாடுகள் மிக வெற்றிகரமாகவும் மிக திட்டமிடல் அடிப்படையிலும் நடைபெற்று வருகின்றது. ஆகவே நான் ஒரு ஓய்வு நிலையில் இருந்தாலும் கூட சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் மற்றைய தொடர்பு சாதனங்கள் ஊடாகவும் கட்சியினுடைய செயற்பாடுகளோடு நெருங்கி இணக்கமான செயல்பாட்டில் இருந்திருக்கிறேன். நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மலையகத்திலே ஒரு பாரிய அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆளும் அரசு சார்பாக ஜேவிபி, என்பிபி சார்பாக பாரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருந்தார்கள் நாட்டு மக்கள் மத்தியிலே. பொதுவாக கடந்த ஜனாதிபதி தேர்தல், அதற்கு பிறகு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அமோக வெற்றிக்காக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், மக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நம்பிக்கை என்ற அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பார்க்கப்பட்டது. இருந்தாலும் கூட நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மலையக அரசியல் கட்சிகள், இப்போது தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்ந்த மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம், அதே போன்று ஜனநாயக மக்கள் முன்னணி போன்ற கட்சிகள் அதிக ஆசனங்களை பெற்று முதல் நிலைக்கு வந்திருக்கின்றது. அதே போன்று ஜீவன் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் கணிசமான ஆசனங்களை பெற்று உள்ளூராட்சி சபையினுடைய நிர்வாகத்தை தீர்மானிக்கின்ற சக்திகளாக மலையக அரசியல் கட்சிகள் பரிணமித்திருக்கின்றன. ஆகவே ஆளும் ஜேவிபி அல்லது என்பிபி கட்சி பின்னடைவை சந்தித்திருந்தது. அவருடைய வாக்கு வங்கி நாடு தழுவிய ரீதியில் பார்த்தாலும் 24 லட்சம் வாக்குகளை அவர்கள் குறைத்து எடுத்திருக்கிறார்கள். அது மலையக பகுதிகளிலும் ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே சபைகளுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற போது, சபைகளுடைய நிர்வாகத்தை கைப்பற்றுகின்ற போது ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபி என்ற தேசிய மக்கள் சக்தி பல்வேறு சுயேட்சை குழுக்களுடைய அல்லது வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடைய ஒத்துழைப்பை நாட வேண்டியும், அதற்காக பல்வேறு சன்மானங்களை கொடுக்கின்ற, பல்வேறு வாக்குறுதிகளை கொடுக்கின்ற, அல்லது இலங்கையில் புறையோடி போயிருக்கின்ற கட்சி தாவல் அல்லது அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற சில விஷயங்களையெல்லாம் இவர்களும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அப்படியெல்லாம் பார்க்கின்ற போது எங்களுடைய மலையக மக்கள் முன்னணி தனித்துவமாக இருக்கின்றது. அமரர் சந்திரசேகரன் காலத்திலிருந்து இன்று வரை அதனுடைய கொள்கை, கோட்பாடு என்பன மலையக மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே முன்னுரிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. சலுகைகளை விட
அடிப்படை உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது இன விகிதாசாரமாக இருக்கலாம், கல்வி, சுகாதாரம், வீடமைப்பு, மற்ற ஏனைய துறைகள் சார்ந்த அபிவிருத்தி பணிகளாக இருக்கலாம். இவை அனைத்திலுமே பரஸ்பரம் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் முறைப்பாடுகளும் இல்லாத அளவுக்கு மலையக மக்கள் முன்னணியுடைய அங்கத்தவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள். சரி, அப்படி இருக்கும்போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது தமிழ் கட்சிகளின் தலைவர்கள், அதாவது தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே மேசையில் அல்லது ஒரு குடையின் கீழ் அமர்ந்திருந்து பேசக்கூடிய பல சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்றால் ஒரு எதிரியாக நீங்கள் அவர்களையும் அவர்கள் உங்களையும் பார்த்த காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் கொஞ்சம் மாறி வருகிறது. அப்படி ஒரு நிலைப்பாடை நீங்கள் உணர்கிறீர்களா? ஆமாம், இப்போது தலைமைத்துவ மாற்றங்கள் ஏற்பட்டு மலையகத்திலும் சரி, அது வடக்கு கிழக்காக இருக்கலாம் அல்லது நாட்டின் எந்த பகுதியாக இருந்தாலும் கூட மக்கள் ஒரு முன்மாதிரியாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே அடிப்படை வாதத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கட்சி இப்படித்தான் இருப்போம், எங்களுடைய நிறம் இப்படித்தான் இருக்கும், எங்களுடைய சித்தாந்தம் இப்படித்தான் இருக்கும், நாங்கள் இதை விட்டு மாற மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்த காலம் மாறி மக்களுடைய பொது விடயங்களுக்காக, மக்களுடைய பொது தேவைகளுக்காக, மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு அதிகார விடயங்கள் சார்பாக கட்சி என்ற நிலைப்பாட்டை மறந்து ஒரு சமூகம் என்ற அடிப்படையில், ஒரு இன குழுமம் என்ற அடிப்படையில் நாங்கள் சில வெற்றிகளை பெற வேண்டும், அதற்காக நாங்கள் சில விட்டு கொடுப்புகளை செய்து சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் செயற்படலாம் என்ற கருத்துக்கு இப்போது மலையக தலைமைகளாக இருக்கட்டும் அல்லது வடகிழக்கு அல்லது இணைய பகுதிகளில் இருக்கின்ற அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு உடன்பாடான நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 3-4 ஆண்டுகளுக்கு முன்னர் தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை வந்தபோது ஏற்கனவே கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்த தரப்பினரும் கூட்டு ஒப்பந்தத்துக்கு இல்லாத தரப்பினரும் ஒருமித்த கருத்துக்கு தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு பற்றி ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுத்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதற்கு பிறகு வந்த ஜனாதிபதி தேர்தல், அதன் பின்னர் வந்த பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த கட்சி அரசியல் தேசிய கட்சிகளினுடைய செயற்பாட்டுகளுக்கு உள்ளீர்க்கப்பட்டார்கள். அப்படி நடந்ததன் காரணமாக மலையக கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரே அணியாக இருக்க வேண்டும், ஒரே சின்னத்தோடு அல்லது பொது சின்னத்தோடு ஒன்றாக நாம் இருப்போம், செயற்படுவோம் என்ற அந்த விஷயம் சில மாற்றங்களை கண்டது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் மலையக கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒரு அணியாக இருந்திருப்பார்களே, ஆனால் சில மாவட்டங்களுடைய வெற்றி என்பது வேறு மாதிரியாக ஆகியிருந்திருக்கும். நுவரெலியா மாவட்டத்திலே 5 தமிழ் பிரதிநிதிகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு அந்த மாவட்டத்தினுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே இப்போதும் கூட தாமதம் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய மாகாண சபைகள் என்ற ஒரு நிலைமை வருகின்ற போது மலையக கட்சிகள் ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார்களேயானால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படும். உதாரணமாக நான் சொல்கிறேன், 1997ஆம் ஆண்டு அப்போது இருந்த அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் மயில் சின்னத்திலே போட்டியிட்டார்கள் நாடு தழுவிய ரீதியில் எல்லா மாவட்டங்களிலும். கொழும்பிலே மனோ கணேசன் அவர்கள் வெற்றி பெற்று மாகாண சபைக்கு வந்திருந்தார். ஆனால் மாகாண சபை சந்திரிகா தலைமையிலான சுசில் பிரேமஜயந்த முதலமைச்சராக இருந்தபோது மனோ கணேசன் அவர்களுக்கு மாகாண சபையினுடைய பிரதி தலைவர் பதவி ஏற்க சொல்ல அவர்கள் விரும்பியிருந்தார்கள். ஆனால் அவர் அதை புறக்கணித்ததன் காரணமாக ஒரு விரிசல் ஏற்பட்டது. அது தவிர்ந்த மற்ற எல்லா இடங்களிலும் அந்த பொது உடன்பாடு என்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்தது. அதே போன்ற ஒரு நிலைமை மீண்டும் தோற்றுவிக்கப்பட வேண்டும். மலையகத்தில் மட்டுமல்ல, வடகிழக்கிலும் அப்படியான ஒரு நிலைமை வர வேண்டும். கொழும்பிலும் அதனுடைய தாக்கம் இருக்க வேண்டும். அப்படி வருகின்ற போது தமிழர்கள்,
ஆட்சி பீடத்துக்கு வருவார்கள். தமிழர்கள் அதிகார பரவலாக்கத்தில் முக்கிய வகிபாகத்தை அவர்கள் வகிப்பார்கள். நிச்சயமாக நிறைய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பேச இருக்கின்றோம். அதாவது மலையகம் தொடர்பாகவும், மலையகத்திலே எழுந்துள்ள பல பிரச்சனைகள் தொடர்பாகவும், புதிய அரசியல் கட்சிகளின் வருகைகள் இருக்கின்றது. இவை தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.